கன்னியாகுமரி மாவட்டம் மீனவ கிராமங்களின் வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என்று மக்களவையில் விஜய் வசந்த் எம்பி வலியுறுத்தியுள்ளார். விதி எண் 197 கீழ் கவன ஈர்ப்பு அறிவிப்பை அளித்து பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்ட கடலோர கிராமங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதாக கூறினார். நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் முக்கிய பங்காற்றும் மீனவர்கள் மோசமான வானிலையையும் ஆபத்தான கடல் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதாக தெரிவித்தார். புயல், கடல் சீற்றம், கடல் அரிப்பு உள்ளிட்டவைகளால் வீடுகளும் மீன்பிடி கட்ட அமைப்புகளும் தொடர்ந்து சேதமடைந்து வருவதாக குறிப்பிட்ட விஜய் வசந்த் எம்பி 1000 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பின் கீழ் கடல் தடுப்புச் சுவர்கள், தூண்டில் வளைவுகள் மற்றும் பிற கடலோர பாதுகாப்பு கட்ட அமைப்புகளை அமைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் மீனவ கிராமங்களில் காலநிலைக்கு ஏற்ற சாலைகளை அமைப்பது, மீனவர்களுக்கு குடிநீர் வசதியும் பேரிடர்களை தாங்கும் வகையில் பிரத்யேக அவசர கால மீட்பு வசதிகளையும் ஏற்படுத்த கடலோர காவல்படை, கடற்படை ஆகியவை மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனவே சிறப்பு தொகுப்பை தாமதமின்றி ஒதுக்க வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி மக்களவையில் வலியுறுத்தினார்.